ரீசெண்டா ஒரு சில நண்பர்கள்லாம் நம்ம கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மைக் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஹோலி லேண்டோட லேர்க் M2 மைக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே கேட்டது இந்த மைக் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹோலி லேண்டோட மைக் இப்போ என் கையில இருக்கு பாத்திருக்கீங்களா? இந்த ரிசீவர்ல தான் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த எமோஜி போட்டிருக்க ரிசீவர்ல தான் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் கேஸ்குள்ள வந்து இருக்கு. நம்ம வாங்கினது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 2024 வந்து வாங்கினது. இப்போ வரைக்கும் ஒரு வருஷம் 14 மாசம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம வாங்கினது காம்போ கேமராலையும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டைப் சியும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லைட்னிங் போர்ட், நீங்க ஐபோன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த லைட்னிங் போர்ட்டும் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இது என் கையில இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. இப்போ ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றதையே வந்து கேளுங்க. இதுலயே 2 மோடு வந்து இருக்கு. இப்போ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருக்கு அப்படின்னா பச்சை கலர்ல எரியும். இதே ஆஃப் பண்ணணும்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த எல்லோ பட்டன் இருக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த எல்லோ பட்டன் அழுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது, அதே டிஸ்டன்ஸ்லாம் வச்சு பேசுகிறேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்கள். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நான் ஆனில் தான் மோஸ்ட் டைமில் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக ஃபேன் ஓடும், இல்லைனா வெளியே ரூமில் டிவி ஓடும், அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நம்மளோட வீடியோ லாஸ்ட் ஒரு இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மைக் தான் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தான் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சூப்பராகவே இருக்குது. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே 11,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு மைக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒயர்லெஸ் மைக், இந்த ஹோலி லேண்டோடைய லேர்க் M2 ஒயர்லெஸ் மைக் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சம வேல்யூ ஃபார் மணி, சம ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். இதுலயே லேர்க் M2S அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு மாடல் கூட வந்துச்சு ஒரு 6 மாசம் முன்னாடியோ 7 மாசம் முன்னாடியோ. அதுக்கும் இதுக்கும் டிசைன் வித்தியாசம். இதுல வந்து பார்த்தோம்னா பின்னாடி இந்த மேக்னெட் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம மேக்னெட்டை வந்து சட்டையில் அட்டாச் பண்ற மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக பட்டன் டைப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, கிளிப்பு மாதிரி இருக்கும், பின் மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேற எதுலையாவது சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுலயும் அந்த என்னது அந்த காத்து போகாமல் இருக்கும்ல, அந்த வின் ப்ரூஃப்காக கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா, அதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சுருக்கு பை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அதுலேயும் இருக்கும், இதுலேயும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆடியோலாம் கேட்டிருப்பீங்க. இதை வச்சு உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிரும். நீங்கள் யாராவது ஹோலி லேண்டோட இந்த லேர்க் M2 மைக் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்.